Hey guys, இப்போ இந்த வீடியோலையும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லேயே இருக்கிற கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இங்கே மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் கூட இப்போ நமக்கு தேவைப்படாது, இப்போ அதை அழிச்சிடலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? இப்போ அது என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து 2 நம்பரை ஆட் பண்ணி அதுவே வந்து பிரிண்ட் பண்ணிடுது. இங்கே 50 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. பட் இப்போது சில சுச்சுவேஷன் வரும், ஓகேவா? என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, அது ஆட் ஆகட்டும், பட் எக்காரணத்தை கொண்டும் அது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும், ஓகேவா? இப்போது எனக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை ரன் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணேன் அப்படின்னா 20 + 30 ஆன்சர் வந்து 50 இல்லையா? ஸோ 50 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும், ஓகேவா? பட் அது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எக்கோ ஆகக்கூடாது. பிகாஸ் அந்த 50ங்கிறத வச்சுட்டு நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அதனால வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தடை ரன் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிற ரிட்டர்ன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போது சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நான் செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து எக்கோ பண்ணுறோம், கரெக்டாக? பட் எக்கோ பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னொரு கீவேர்டு எழுத போகிறேன். என்ன கீவேர்டு அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை எழுதுறேன். இப்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி 20 30 அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிண்ட்டே பண்ணலை, நான் இங்கே காலும் பண்ணியிருக்கேன், பட் அது பிரிண்ட்டும் பண்ணலை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் மேலேருந்து இங்கே வந்து கால் ஆகுதுல்ல, 20 30 அப்படின்னு கால் ஆகுதா? அப்போ என்ன ஆகும், இந்த 20ங்கிற வேல்யூ வந்து நம்பர் 1க்கு போயிடும், 30ங்கிற வேல்யூ வந்து நம்பர் 2க்கு போயிடும், கரெக்டாக? அப்போது இங்கே என்ன ஆகும், நம்பர் 1 + நம்பர் 2 = இப்போ வந்து 50, கரெக்டாக? ஸோ 50 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். பட் அதுக்கப்புறம் ஆன்சர் வந்த அப்புறம் அது வந்து எக்கோ ஆகாமல் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ என்ன ஆகும் ரிட்டர்ன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி, ஓகேவா? ஸோ கொடுக்குற மாதிரி அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக 50 அப்படின்னு சொல்லி மாறிடும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்கோ பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறிடும். பட் இப்படி நம்ம எக்கோ பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு வந்து எரர் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ 50 அப்படின்னு வந்துருச்சு, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இப்படி வந்து பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேசிக்காக அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து டோட்டலாக வந்து இந்த வேல்யூவை மாற்றிடும். இப்போ மேலேருந்து கோடு வருதா, 1 வந்து 20 ஆகுதா, 2 வந்து 30 ஆகுதா, 20 + 30 50யா? இப்போ 50 அப்படின்னு இங்கே இருக்கும். இப்போது ரிட்டர்ன் 50 அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 50ங்கிறது வந்து இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 50 அப்படின்னு சொல்லி மாறி போயிடும், ஓகேவா? ஸோ மாறி போகிறனால நம்ம எக்கோ பண்ணோம் அப்படின்னா 15 வருது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி எக்கோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இது வந்து எப்படியும் 15 தானே மாறப்போகுது, அதனால் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இப்போ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், எப்படியும் வந்து மேலேருந்து இங்கே வருமா, மேலேருந்து இங்கே வரும்போது ரிசல்ட் = இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 20 30 + 20 + 30 50 ரிட்டர்ன் ஆகுமா? ரிட்டர்ன் ஆகுறதுனால இந்த டக்குனு வந்து 50 அப்படின்னு மாறிடும். நமக்கு தான் வந்து டைம் ஆகுது, பட் கம்ப்யூட்டருக்கு வந்து அது 1 மில்லி செகண்ட் தான். ஸோ 1 மில்லி செகண்டில் டக்குன்னு அது கால்குலேட் பண்ணிடும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக 50 ஆயிரும். ஸோ இப்போ என்ன நடக்கும், ரிசல்ட் = 50 அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக்ளேர் ஆகும். ஸோ இப்போ நான் கீழே போயிட்டு எக்கோ ரிசல்ட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 50 அப்படின்னு சொல்லி தான் எக்கோ ஆகும். இதே நான் இந்த இடத்துல வந்து 50, இந்த இடத்துலையும் 50 அப்படின்னு பண்ணாலும் எனக்கு வந்து இப்போ என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும்போது 50 50 + 100 அப்படிங்கிற ரிட்டர்ன் ஆகிறதுனால இது வந்து 100 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். அதனால இப்போ வந்து ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 100, அதனால எனக்கு வந்து 100 அப்படின்னு சொல்லி எக்கோ ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தென் டைம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்படி வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போது இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது இந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் டோட்டல். இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அதே தான் 50 + 50 100. ஸோ இந்த இடம் வந்து 100 இருக்குமா, ஸோ இப்போ என்ன ஆகும் 100 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த இடம் வந்து 100 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் them பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 100 இதான் வந்து ரைட்டான ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எக்கோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்கோ பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இப்போ பிஹெச்பிலே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இன்பில்ட்டாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து பிரிண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ, இதே மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாமலேயே பிஹெச்பிலே அது இருக்குது அப்படின்னா அது வந்து இன்பில்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆர் மாதிரி வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்கோ பண்ணவே பண்ணாது, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூவை நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இன்னும் கிளியராக இருக்கும், இது ரிட்டர்னும் இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.